தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக நீதிமன்றத்திலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு பிறகு இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா குரூப் 4க்கான வேலை வாய்ப்புகள் தான் அறிவிச்சிருக்காங்க. டிரைவர், டைப்பிஸ்ட், கிளர்க், ஸ்டெனோகிராஃபர் இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள் யாராக இருந்தாலும். இந்த வேலை வாய்ப்புக்கான வயது மினிமம் 18, மேக்ஸிமம் 47 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். முழுக்க நிரந்தர அரசு வேலை, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபில் மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் டெம்பரவரியோ கான்ட்ராக்ட்னால நினைக்கவே தேவை கிடையாது. மொத்தம் ஒரு 7 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் 35,400 ஸ்டார்டிங் சேலரி ஆரம்பிக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 23 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லை கொரியர், 2 மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியும் விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் செல், ஓகேங்களா, ஹைகோர்ட் மெட்ராஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அறிவிச்சாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 2024 அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 23 ஏப்ரல் 2024 லாஸ்ட் டேட். முழுசாக 1 மாதம் டைம் இருக்குது. ஸோ உடனே அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான மோடு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைன்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலை வாய்ப்பு. குரூப் பியில் என்ன வேலை வாய்ப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான பதவிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ், ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான் டார்க் லெட்டரில் கொடுத்துருக்கிறது. தி ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல், ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், சென்னை 600104 அப்படிங்கிற அட்ரஸில் தான் நீங்கள் அனுப்பணும். எப்படி அனுப்பணும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆர் கொரியர், இந்த 2 ஆப்ஷன் தான், வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஒன்று பதிவு தபால் அனுப்புங்க, இல்லை கொரியர் மூலிமா அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 23/4/2024 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5:45 நீங்கள் அப்ளை பண்ணணும். 5:45 மேலே வர அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட் அப்படிங்கிறது தான் அஃபிஷியலாகவே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அவங்க கையில் கிடைக்கிற மூலியமோ அப்ளை பண்ணிக்கோங்க. 1 மாதம் டைம் இருக்குது. ஸோ இப்போவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. 7 விதமான பதவிகள்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் கிளர்க், டைப்பிஸ்ட், டிரைவர் மற்றும் எம்டிஎஸ்னு ஒரு 7 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. இதில் இது மட்டும்தான் குரூப் பி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இதுகளுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் 35,400 ஸ்டார்டிங் சேலரி, ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் 25,500, டிரான்ஸ்லேட்டர் 25,500 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி, ஜூனியர் கிளர்க் 19,900, டைப்பிஸ்ட் 19,900, டிரைவர் இது 3க்குமே பார்த்திங்கன்னா 19,900 உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. எம்டிஎஸ் இதுக்கு 18,000 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. கேட்டகரி வைஸ் பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 74 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அது என்னங்கிறத கீழே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏஜ் என்னங்கிறத பார்த்தலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 18, மேக்ஸிமம் 37 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்.
தென் எம்பிசி, ஓபிசி, இபிசி, அதே மாதிரி பிடி, பிசிஎம் இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த 2 கேட்டகரி இல்லாமல் அதர் கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18லேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருந்தோம். அது யார் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் அதாவது எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம், அதே மாதிரி பிடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 13 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் பர்சனலில் அவங்க யாராவது டிசேபிள் பர்சன் இருந்தாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே பார்த்தீங்கன்னா மற்ற கேட்டகரிக்கு 3 வருஷம் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஏஜ் லிமிட் இல்லாமல். எக்ஸ் சர்வீஸ்மேன் கமிஷன்ட் ஆஃபீஸர் கிரேடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது இன் சர்வீஸ் அஃபிஷியல்ஸ் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சினா 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மிச்சம் இருக்க கேட்டகரி 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். தென் பெண்களில் விடோ கேண்டிடேட், டிவோர்ஸ் ஆகி செப்பரேட்டட் ஆகிட்டாங்க, இன்னும் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணலாம், அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டினா 40 வயது, மிச்சம் இருக்க கேட்டகரியெல்லாம் 35 வயது வரைக்கும் உங்களுக்கு நார்மலாகவே அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மிலிட்ரி சர்வீஸ் பீரியட் இல்லாமல் 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. மெட்டல் ஸ்போர்ட் பர்சன் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு எஸ்சி எஸ்டினா 10 வருஷம், மிச்சம் இருக்க கேட்டகரிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியலாகவே அவங்க அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் இதுக்கு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். டெக்னிக்கல் டிகிரி அதாவது ஸ்டெனோகிராஃபருக்கான டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். சீனியர் கிரேட் ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கும் சேம் அதே தான் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதாவது ஸ்டெனோகிராஃபர் முடிச்சிருக்கணும், லோவர் மற்றும் ஹையர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்லேட்டர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி எதில் படிச்சிருக்கணும், மெயின் சப்ஜெக்டாக லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு அல்லது மலையாளத்தில் நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் வச்சு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. ஜூனியர் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கு லோவர் அல்லது ஜூனியர் கிரேட் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷோ தமிழோ மலையாளம் ஏதோ ஒன்றில் படிச்சிருந்தா சரி, முடிச்சிருந்தா சரி. டைப்பிஸ்ட் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கும் நீங்கள் லோவர் கிரேட் வந்து முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் கம்பல்சரி, கூடவே தமிழோ தெலுங்கோ மலையாளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர் நீங்கள் இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி வேணும். எம்டிஎஸ் இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கு எந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை கிடையாது. ஓகேங்களா? தென் இந்த வேலைவாய்ப்புக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இது வைக்கிறாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த 2 விஷயமும் நடக்கும். இந்த 2க்குமே தனித்தனியாக ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்குமே ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன், காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு எதுலேருந்து கேட்போம், எத்தனை மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்தன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அதுக்கு எதுலேருந்து கேட்போம், என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்து சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் கொடுத்துருக்காங்க, 2வது டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ஜூனியர் கிரேடு. இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்குமே தனித்தனியான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்கன்னா A to Z எல்லாமே அதிலே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.